சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஒரே பேரான குமாரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ரோமர் 5:8. இந்த உலகம் செயல்படுவதற்கு அடிப்படையான காரணம் உயிர் நாடி தேவனுடைய அன்பு ஒன்றேதான். தேவனுடைய அன்பு இல்லாமல், அவருடைய சித்தம், அன்பின் சித்தம் இல்லாமல் ஒன்றும் அசையக்கூட முடியாது. அதை அறிந்தே எல்லா சிருஷ்டிகளுமே நன்றி கூறி ஆண்டவராகி அவரை போற்றி துதிக்கிறது. இதை நாம் அறிந்துள்ளோமா? சரி, நாம் எவ்விதமாக இந்த உலகத்திலே வாழும் பொழுது துதிக்கும் மக்களாக காணப்படுகிறோம்? இதிலே மனிதன் தவறி போகிறான் என்றால் அதற்கான காரணம் என்ன? நேரம் இல்லை என்ற ஒரு காரணமா, அல்லது மறந்து விடுகிறோம் என்று சாக்கு போக்கு சொல்லுகிறோமா, அல்லது மனம் இல்லாத ஒரு நிலையா, அல்லது உலகத்தாலே ஈர்க்கப்பட்ட பாவத்தினால் நாம் இந்த உலகத்திலே மாண்டு போன ஒரு வாழ்வா? இதிலே நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருந்தாலும் மாறாத அன்பு கூறும் நம் பரம தந்தை நாம் பாவிகளாக இருக்கையிலேயே, நாம் பாவிகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து உழன்று கொண்டிருக்கும் பொழுதே கிறிஸ்து இயேசுவை நமக்காக மரிக்க செய்தார். அளவற்ற அன்பு, சொல்லி முடியாத, அறிவிக்கட்டாத, அளவில்லாத அந்த மகத்துவமான தேவ அன்புக்கு முன், ஆண்டவரே, என் தேவனே, உம் பாதத்திலே விழுந்து உம்மை துதிக்கிறேன் அப்பா, எப்பொழுதும் உம்மையே துதித்து ஸ்தோத்திரித்து நன்றி கூறி வாழ உம் கிருபையை தாருமே என்று நாம் கேட்க கடமைப்பட்டுள்ளோம். அவ்விதமான செயல்பாட்டை நாம் செயல்படுத்தும் பொழுது அது எத்தனை ஆனந்தம், எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை சந்தோஷம். அந்த சந்தோஷத்திலே நாம் திளைத்த மக்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். God bless you.